சார், மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஜாக்பாட்கள் என்னென்ன? மீனராசிக்காரர்களுக்கு ஒரு உச்சமான வாழ்க்கை காத்திருக்குமா. இதுவரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக மனையில போய் உட்கார போறார். இந்த கடக மனை என்பது குரு பகவான், இவர்கள் ராசிநாதன் குரு பகவான் மீனராசிக்கு. இந்த ராசிநாதன் உச்சமாகக்கூடிய இடம். அப்ப இவர்களுக்கு ஒரு உச்சமான வாழ்க்கை காத்திருக்கு அப்படிங்கிறது அதுவே நமக்கு ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருது. இரண்டாவது, இவர்களுக்கு என்ன ஜாக்பாட் அப்படின்னா, 7.5 சனி நடக்குது, ஜென்மச்சனி நடக்குது. ஜென்மச்சனியிலே வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர். நீங்க ஒரு கும்பராசிக்காரங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில் நெருக்கடி சார், ஹெல்த் இஷ்யூ சார், ஃபேமிலியில் ப்ராப்ளம், இதெல்லாம் சொல்லுவாங்க ஜென்மச்சனி அவர்களுக்கு இருந்தபோது. இப்போ மீனராசிக்கு ஜென்மச்சனினா இந்த கஷ்டம்லாம் வரணுமே, அப்படிப்பட்ட நேரம் தானே அப்படின்னா, இந்த நேரத்தில் ராசிநாதன் குரு பகவான் உச்சமாகி இவங்களை பார்க்கறதுனால எந்த கஷ்டமும் படாதபடி இவங்களை காப்பாற்றிடுறாரு. ஒரு பெத்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு கஷ்டப்படாமல் எப்படி அரவணைச்சு கொண்டு போகிறாளோ அந்த மாதிரி குரு பகவான் இவங்களுக்கு. அதுவும் எப்படி குலதெய்வமாக குரு பகவான் அருள் புரிய போகிறார். 5ஆம் இடம்ங்கிறது அந்த குலதெய்வ ஸ்தானத்தில் போய் இந்த குரு பகவான் உட்கார்றாரு பாருங்க, உச்சமாகிறார். ஆகவே குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இவர்களுக்கு கிடைக்குது. அப்போ இவர்களுக்கு பொருளாதார நிலையில ஒரு ஜாக்பாட் காத்திருக்கு. லைஃப்ல அடுத்த கட்ட உயர்வை நோக்கி இவர்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வளர்ச்சியும் வாழ்க்கையும் மீனராசிக்காரங்களுக்கு காத்து